நீக்கல் சேர்த்து பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. மாநகராட்சி டிவிஷன் இருக்கிறவங்க, மாநகராட்சி கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5-6 தொகுதி வந்து நிக்கிறேன். அவங்க எல்லாமே கொஞ்சம் பார்த்து அது கவனமா நீங்க பண்ணுங்க. அது பொறுப்பாளர் பாத்தீங்க, அதுக்கு வடகிழக்கு மாவட்ட ஹெல்ப் பண்ணுங்க. பார்த்து இந்த பிஎல்ஏ ஒண்ணு அவங்களுக்கு சரியா போடல அப்படின்னாலும் கூட அவங்கள வந்து போட சொல்லுங்க. அதே போல இங்க ஒரு தகவல் சொல்றாங்க, இந்த பூத் பொறுப்பாளர் மற்றும் பூத் கமிட்டியில் உள்ள நிர்வாகிகள் விவரம் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சொல்றாங்க. ஐஎஸ் போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கு. சரியா? யாராவது கொடுத்தீங்க, போலீஸ்காரருக்கு தான் வேலை. இவருக்கு வந்து இந்த போலீஸ்கார வந்து யாரு சட்ட ஒழுங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு பாக்குறது, யார் மக்களை காப்பாற்ற இந்த வேலையெல்லாம் போலீஸ்க்கு இல்ல. போலீஸ் ஒரே ஆளு இன்னைக்கு திமுக வந்து கூடுதல் திமுக வேலை செய்யறதா வேலை. இந்த வேலையா போலீஸ் இந்த வேலையா? இப்பதான் தகவல் சொல்றாங்க, வந்து கேட்கறாங்க சொல்லி போட்டு இந்த வேலை இதுக்கு வேலை. இந்த போலீஸுக்கு வந்து இப்ப இது கூட ஆள் இருப்பாங்க, இது கூட கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஆனால் காவல்துறை வேலையை செய்யறது இல்ல. நம்முடைய ஆட்சியில நம்ம கட்சிக்காரெல்லாம் சாதாரண போலீஸ் போக மாட்டாங்க, நியாயத்திற்கு கட்டுப்பட்டு நடந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு திமுக போலீஸ் மதிக்கிறது இல்ல. ஆனா திமுக போலீஸ் இப்ப இருக்கிற போலீஸ் வரிஞ்சு கட்டிட்டு திமுக வேலை செய்யறாங்க. திமுக இருக்கக்கூடிய சாதாரண போலீஸ், காவல்துறை இருக்கக்கூடிய சாதாரண போலீஸ் அவங்க எல்லாம் வந்து குடும்பம் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சியோட தெளிவா இருக்காங்க. அதெல்லாம் மாட்டுக்கிறது. ஆனா தயவு செஞ்சு காவல்துறை உங்க வேலையை மட்டும் பாருங்க, மக்களை காப்பாற்றுற வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாத வேலையை வந்து பண்ணாதீங்க. எங்க கட்சிக்காரர் நீ வந்து பேச கிடையா இருக்கு, எதுக்கு பேசுற நீ? இதோட நிறுத்திக்க தயவு செஞ்சு. இந்த வேலை நீங்களும் அப்படித்தான். நீ தேவையில்லாத கொடுக்க வேண்டிய அவசியம். நம்ம வேலையை பண்ணா அவங்களையும் பார்க்க போட்டிருக்காங்க. அதே போல இன்றைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவை நமக்கு மொத்தம் 3 மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி. அதுல நம்முடைய கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 3 சட்டமன்ற தொகுதி இருக்கு. அதுல 1085 வாக்குச்சாவடிகளுக்கு பூத் இருக்கு. அதே போல கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்துல 5 சட்டமன்ற தொகுதி 1425 பூத் இருக்கு. அதே போல மாநகர் மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதி இருக்கு. இதுல 870 பூத் இருக்கு. மொத்தம் நமக்கு 11 தொகுதிக்கு 3430 பூத் மொத்தம் இருக்கு. இதுக்கு நம்ம பணியாற்றி இந்த அத்தனை பூத்துமே 3400 பூத்தும் 3430 பூத்தும் அதிக ஓட்டு வாங்கணும். அது அத்தனை சம்பந்தம் எல்லாம் நீங்க இருக்கிறீங்க. நீங்க தான் பூத் கமிட்டி போடுறீங்க, எல்லாம் பொறுப்பாளர் இருக்கீங்க. அதிக ஓட்டு வாங்கணும். கண்டிப்பா நீங்க நினைச்சா அதை வாங்க முடியும்.